பாட்டு மட்டும் பாடுறாப்பா. போடாப்பா பழத்தை தூக்கி போட்டாங்கன்னா அப்படின்னு போய் மாத்தல இருக்கு. அப்படியே பவுன பிடிக்கும். நான் பிடிக்கிறதுல பெரிய ஆளு. பரவாயில்ல, நல்ல ஜாலக்கு. ஆமா ஆமா கண்ணு, குரங்குன்னு என்ன சொன்னீங்க. குரங்கு குத்தி என்னன்னு தெரியுமா? இது வந்து குரங்கு மாதிரி சொல்லுவது குரங்கு போல் தெரிகிறது. அதாவது கத்துவது எருமை போல் தெரிகிறது. நான் ரெண்டுலயும் பாதி பாதி. இன்னொன்னு தெரியுது எப்படி பண்ணி மாதிரி. அது வரும்போது தான் 2 கிலோ பன்னிக்கறி வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். எங்க வீட்டுல இன்னார தின்றுப்பாங்களோ திங்க மாட்டான் தின்னாம வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரே ஒரு விஷம் வீட்டுல. அதனால வந்து அந்த இதெல்லாம் வருது. அப்படியா? நல்லா இருக்கிறியாப்ல? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரி, இவ்வளவு அழகா சீலை கட்டிட்டு வந்திருக்கீங்க. எவங்கிட்ட போய் வாங்கின? கடைக்காரங்கிட்ட போய் தான் வாங்கினேன். பாருங்க ஆயா, கடைக்காரங்கிட்ட போய் வாங்கினாலும் முன்னாடி எங்க போய் வாங்கினா? நான் போய் கடையில எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? நீ எல்லாம் கடைக்காரங்கிட்ட போய் தான் வாங்கின? கடைக்காரங்கிட்ட போய் தான் வாங்கினேன். கடைக்கு போய் கீழ் மாடி மேல் மாடி 3வது மாடி லிப்ட்ல போய் காசு கொடுத்து வாங்க. ஓ, காசு கொடுத்து வாங்க. சரி, சேரும். இதா உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ வெயிட்ட பார்த்தோம்னாக்க ஒரு 5-6 பவுன் தேரும் போல. அவ்வளவுதானா? இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விக்குது. 5 பவுன் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இறங்கிட்டே வருது. 5 பவுன் போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க. பவுன் எவன் வாங்கி போட்டவனுக்கு? ஒன்ன மாதிரி ஆளுதான். பொண்ண மாதிரி கேதே அறிவா. ஓ, அதுக்கு ஆள் வச்சிருக்கிற. சரி சரி, சப்ப சாடு ஒன்ன மாதிரி. அப்படி இருந்தா ஐயோ அம்மா தான் தொட்டு பேசும். உன்னை பார்த்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும் போலவே விட்டுக்க. இப்படி நில்லு. உன்னை பார்த்தா பாடிக்கொண்டேதான் நான் பாட மாட்டேன். அப்படி இப்படி நில்ல, இப்படி திரும்பி நில்ல. அந்த வசனமா? ஐயோ, வேணாமடா உன் வாயால வேண்டாமடா முருகா. ஐயோ, உன் கண்ணுக்கு முன் வசனத்திற்கும். சரிமா, உனக்காக கொஞ்ச நேரம் நீ பேச அந்த வசனத்தை. அப்படியா? மத்தாளக்காரர் காதுல ரத்தம் வருதா வள்ளியான்னு நான் பார்த்து பேச பாக்கலாம். இப்பேற்பட்ட அழகு தெய்வத்தை எவனாச்சும் பார்த்தது நல்ல கருங்கருன்னு கருங்கேலி கட்டையாட்டம் இல்ல. அப்படியே கருமேகத்தை போன்ற உனது கூந்தலும் 3ஆம் பிறை போன்ற உனது நெத்தியும் திராட்சை பழத்தை போல உனது கண்களும் கொம்பளாம் பழத்தை போன்ற உனது மூக்கம் கொம்பளாம் பழத்தை போன்ற உனது மூக்கம் திராட்சை சுளை போல உனது பற்களும் ஆரஞ்சு சுளை போல உனது இதழ்களும் சங்கை போன்ற உனது கழுத்தும் ஆனை மஸ்தகத்தை போன்ற உனது 2 புஜமா ஆலைச்சுளை போல உனது தொப்பலா கண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது அடி தாகம் எல்லாம் ஒன்னால அது ஒரு அடி பாட்டு. காதில் விரலி விட்டு ஆட்டு பாக்கலாம். 2-3 தடவை ஆட்டிட்டாரு. இங்க வந்து பேசுறா கேரளாளி மாதிரி. அப்படி இருந்தாலும் நான் சவினாடி வந்தேன் அல்லவா? நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன அப்படின்ற விளக்கம் சொல்லுங்க பாக்கலாம்.
சிந்தாமணி. ஓ சிந்தாமணி. ஐயோ சிந்தாத மணி. சிந்தாமணி என்றால் எது உனக்கு ஞாபகம் வருது? ஐயோ எனக்கு சிந்துற மாதிரியே தெரியுது. இந்த மாதிரி பிச்சைக்காரங்கெல்லாம் படியாது. சிந்தாமணி மாட்டுத்தேவனை கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஆமா, அதை திம்பவன் போல் தெரிகிறது. ஓ அத சின்னதுனாலதான் எனக்கு புத்தி இப்படி போகுதாட்டுக்கு. சரி கண்ணு. அப்படி சிந்தாமணி என்று சொல்கிறேன். ஆமா, நான் எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? எந்த குலத்தை சார்ந்தவன்? சேர்ந்தவன். சீ தொடாதீங்க. தந்தைக்கு பிறந்தவளா? எப்படி பிறந்த? உன்னை போல் அருள் கண்டவனுக்கு பிறந்தவளா? காரி நல்லா துப்புமா முறையிலேயே. ஏனாட்டம் இனிக்குது. ஒரு பொம்பளை காரி துப்புனாக்க நான் என்ன தொடச்சிட்டு போறோம்னா அப்படியே கழிச்சு நக்கிறவன். உன்னை போல் கௌரவமா நான் பிறந்தவளா இல்ல கௌரவம் இல்லாத நான் பிறந்தவளா? எப்படி புள்ள பிறந்தா? அப்படி இவ்வளவு அழகா இருக்கிறிய, எப்படி பிறந்தா சொல்லவா? நான் எப்பேற்பட்டவள், எக்குலத்தை சார்ந்தவள் தெரியுமாடி அம்மா? எப்படி இருக்கு?